மண்ணிலே ஈரமுண்டு. இந்த மாதிரி நடமாடும் டெய்லர் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 10 வயசு 60 நடந்துகிட்டு இருக்கிறதுனால 50 வருஷமாக செய்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்காக போக முடியல. கைத்தாங்க ஜீவனுண்டு. மனைவிக்கு கேன்சர் கட்டின்னு சொல்லி இந்த வலது கை செய்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. காடாக பார்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கனால வீட்டிலேயே இருந்து அவங்கள ஒரு பொம்மை மாதிரி நான் வந்து வச்சிருந்து பார்த்துட்டு நல்ல விதமாக ஒரு கடை சின்னமாக உட்காந்து செய்கிற மாதிரி ஒரு உதவி பண்ணாங்கன்னா. 60 வயதை கடந்து உதவிக்காக காத்திருக்கும் நடமாடும் தையல் கலைஞர். வயது மூப்பு காரணமாக புதிய தையல் இயந்திரம் நிரந்தர கடை என கோரிக்கை. தினமும் 30 கிலோமீட்டர் தூரம் செல்ல முடியாத அவல நிலை. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பாத்திமா நகரை சேர்ந்தவங்க தான் சேவியர் அப்படின்றவங்க. இவங்க நடமாடும் தையல் தொழில் செஞ்சுட்டு வராங்களாம். இவங்களுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த நிலையில இவருடைய மனைவி மற்றும் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால அவங்க வேலைக்கு செல்ல முடியாத அவ்வளவு நிலை ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து குடும்பத்தையும் பேர பிள்ளைகளையும் காப்பாத்துறதுக்காக சேவியர் தான் போராடிட்டு வராங்களாம். இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடமாடுற தையல் தொழில் செஞ்சுட்டு வரதால ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நான் அந்த இயந்திரத்தை தள்ளிட்டு போறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு துணிகளை தைச்சிட்டு மறுபடியும் வீடு திரும்புறதுக்கு ரொம்ப முடியாம போகுது. என்னுடைய குடும்பத்தை நான் இது மூலியமா தான் நடத்திட்டு வரேன். அதனால தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப தூரம் அவங்களால போக முடியாததாலையும் வயசு ஆகிட்டே போறதாலையும் அந்த இயந்திரம் பழுதடைஞ்சதாலையும் இன்னொரு புது இயந்திரம் வேணும். அது மட்டும் இல்லாம நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்ய ஒரு கடையும் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த வேண்டுகோளுக்கு அரசு இல்லைன்னா தன்னார்வலர்கள் உதவி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.